வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா திருச்செங்கோட்டு மலைக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பியிருக்கோம். எல்லாம் கார்லேயே தூங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா 4 மணிக்கு இந்த குழந்தைங்களெல்லாம் எந்திரிச்சு குளிக்க வச்சு அதை கிளம்பிட்டு அது வேண்டியது காராக இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. காரில் ஜாலியாக அவங்க பாட்டு தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இப்போ மலை ஏறிட்டுருக்கோம். இந்த மலை வந்து பஸ்ஸு எல்லாமே போகுது. படி ஏறினவங்களுக்கும் படி இருக்குது. ரோடும் போட்டிருக்காங்க. இது பஸ்ஸு வந்து என்னென்னா திருச்செங்கோட்டு மலையில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேயே அர்த்தநாஸ்வரி கோயில் பேருந்து நிலையம் எழுதியிருக்கும். அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸில் வந்து மலைக்கு மேலே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க கோயிலுக்கு. இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டு. ஓகேவா. இது வந்து வியூ பாயிண்ட் பாருங்கள், செம்மையாக இருக்குது. நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். அழகாக இருக்குது. இது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்த்ததுக்கு நிறையா குரங்குங்க இருந்தது. அப்புறம் கடைசியில் நாங்கள் ஒரு வழியாக கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். இது வந்து ஸ்டெப்பு அங்கே போயிட்டுருக்காங்க ஒரு அதுதான் படி. இது வந்து கொஞ்சம் தூரம் பாறையில் ஏறி மேலே அந்த பாறையில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். சின்ன பாறை தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஏறணும்னு வச்சுக்கோங்க, சர்ருன்னு வலிக்கு விட்டுரும். பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. இது வந்து கீழே அந்த படிக்கு கீழேயே வந்து சிற்பம், நாகசிற்பம் செஞ்சு வச்சுருக்காங்க. நிறையா இருந்தது. அப்புறம் வந்து இது வந்து கீழே பெரிய பாம்பு இருக்கும் ஒரு 60 அடிக்கு அந்த பாம்பு இருக்குது. இது வந்து என்னென்னா தோசை இருக்கிறவங்க வந்து இதில் வந்து மஞ்சள், சிகப்பு, அப்புறம் பால், முட்டை, அதை நாகசாமிக்கு என்னென்ன உகந்ததோ அதை வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டோம்னா அது வந்து தோசை கழியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது உண்மையாக பொய்யான்னு தெரில. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் ரெண்டு டைம் போயிருக்கேன். வேணா அந்த சிற்பத்தை வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். போன டைம் வந்து என்னால் பார்க்க முடியல. நாங்கள் வேறு பக்கம் படி ஏறி போனனால பஸ்ஸில் காரில் போனனால எங்களுக்கு தெரியல. அப்புறம் ஒரு வழியாக வந்து நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு திண்ணூரெல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கோயில், அது என்ன அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் நெய் விளக்கம் போடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து முருகன் இருக்கம்மா 6 நெய் விளக்கு தான் போடணுமா, 1 2 அப்படியெல்லாம் போடக்கூடாது. 6 நெய் விளக்கு போட்டுட்டு அப்புறம் சாமி அங்கேயும் நல்லா திருப்தியாக கும்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் லட்டு, மைசூர் பாக்கு, அப்புறம் கச்சாயம் இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு கடையில் நாங்களே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளம்பிட்டு நான் ஒவ்வொன்றா ஜிலேபி, லட்டு, கச்சாயம் இதெல்லாம் வச்சு காமிச்சிட்டு அப்புறம் நாங்கள் வரவே கரெக்டாக ட்ரெயின் வந்து இது ஒரு ஸ்டாப்பு. அது வந்து என்ன ஸ்டாப்புன்னு தெரில. இந்த ட்ரெயின் தாண்டி போனதுக்கப்புறம் தான் நாங்கள் போக முடியும்ன்ட்டு எல்லாம் டிராஃபிக் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அந்த ட்ரெயின் போகிறக்குள்ளேயே கரெக்டாக நாங்களும் வந்து நிற்கிறோம். அந்த ட்ரெயினும் வந்து டிராஃபிக் வந்து நின்றுச்சு அந்த பஸ் ஸ்டாப்புக்கிட்ட. அப்புறம் வந்து நின்றுட்டு அப்புறம் அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு கிளம்பிட்டோம். அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துச்சேன். நம்ம எப்போ போனது ட்ரெயினில் மிஸ் பண்ணிட்டோம். எப்படியும் இருக்கும், நாங்கள் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு வந்து 2 டைம் 1 டைம் ட்ரெயினில் போயிடுவோம். இப்போ இந்த 2-3 வருஷமாக எனக்கு ட்ரெயினே போகிறதில்ல. இன்றைக்கி ட்ரெயின் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக அதை வர நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டு ஹோட்டலில் வந்து புரோட்டா அப்புறம் பூரி இதுதான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வெஜ்ஜு தான் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு என் மனசை நானே கண்ட்ரோல் படுத்தி சாப்பிட்டேன். அப்புறம் கடைசியில் நாங்கள் காரில் ஏறி வந்துட்டோம். அப்புறம் காரில் ஏறி வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் வந்துட்டு வேணால் செம்ம வெயிலுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லோரும் பார்த்து இதுங்க. முக்கியமாக வந்து பெட்ரோலே எங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் கேஸ் வந்து எங்கே அடிக்கணுமோ அது வந்து எங்கே ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே கேஸ் போட்டு அதுக்கப்புறம் வண்டியில் போங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக்